சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், மங்காத்த ராணி போல வாரேன். பிளஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. அந்த சென்னை பண்டைய காலங்களில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பண்டைய காலங்களில் திருவல்லிக்கேணி, திருவொற்றியூர், மயிலாப்பூர், பரங்கிமலை, கோயம்பேடு இது எல்லாமே ஒரு கிராம பகுதியாக தான் இருந்திருக்கு. இந்த கிராம பகுதியில் வெறும் மரங்கள், அமைதியான நிலப்பரப்பு இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமம் போகணுன்னா மரங்களுக்கு நடுவே தான் பயணித்து தான் அங்கே போகணும். இந்த மாகாணத்தை பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள் இவங்க எல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்க ஆட்சி பண்ணதில் கோயில்கள், குளங்கள், விவசாயத்துக்கு தேவையான நீர்நிலைகள் இதைத்தான் அவங்க சரி பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் ரோமானியர்கள், அரபு நாட்டவர்கள் எல்லாமே கடல் மூலமாக சென்னைக்கு வர்றாங்க. வந்துட்டு தோல் பொருட்கள் மற்றும் இங்கே விளையிற பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போது வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, விவசாயம் பண்ணுறது, மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு வலைய போடுறது இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அமைதியான ஒரு நிலப்பரப்பில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நாள் கடல் வழியாக பயணிச்சுட்டு ஒருத்தர் வராரு. அவர் தான் புனித தோமையார். அவர் ஃபஸ்ட்டு வந்தோன்னே மயிலாப்பூரில் கடவுளோட போதனைகள்லாம் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அங்கே அவர் பிரார்த்திக்கிறதுக்கும் கடவுளோட தனிமையை உணர்றதுக்கும் அவர் பரங்கிமலையை செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் போதனைகள் பிடிக்காத அவருடைய எதிரிகள் கிபி 72ஆம் நூற்றாண்டில் அவர் அங்கே கொல்றாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்களின் புனித தலமாக அது கருதப்படுகிறது. அதற்கப்புறம் 1639 இந்திய கிழக்கிந்திய கம்பெனி சென்னைக்கு வர்றாங்க. அவங்க சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறாங்க. வாங்கி அங்கே ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க வழக்கப்படி ஒரு வெளிநாட்டில் ஒரு கோட்டையை கட்டினாவோ இல்லை ஒரு நகரத்தை உருவாக்கினாவோ அவங்க சம்மந்தமான ஒரு பேரை வைக்கணும் தான் அவங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருக்குது. அதன்படி அவங்க அந்த கோட்டைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த செயின்ட் ஜார்ஜ் யார் அப்படின்னா, இங்கிலாண்டில் ஒரு புனிதர் பட்டம் வாங்கின தீமையை எதிர்த்து போராடிய ஒருவர் தான் அந்த செயின்ட் ஜார்ஜ். அவர் பேரையே இந்த கோட்டைக்கு அவங்க சூட்டிட்டாங்க. நாளடைவில் அந்த கோட்டையை சுற்றி மக்கள் ஏராளமாக குடியேற ஆரம்பித்தாங்க. அந்த கோட்டையை சுற்றி உள்ள பகுதிகளில் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஒயிட் டவுன், இன்னொன்று பிளாக் டவுன். ஒயிட் டவுனில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சம்மந்தமான ஆட்கள் எல்லாமே அங்கே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாக் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அங்கே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் தான் இப்போ இருக்கிற ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற ஒரு பகுதி. அதற்கப்புறம் இந்த மாகாணம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. பல பள்ளிக்கூடங்கள் மற்றும் மருத்துவமனைகளை பிரிட்டிஷார்களால் நிறுவப்படுது. பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், அதை விட துறைமுகம் வேகமாக வளர்ச்சி அடையுது. இந்த துறைமுகம் செயற்கையாகவே அமைக்கப்படுது. இந்த துறைமுகம் மூலம் மசாலா பொருட்கள், தோல் பொருட்கள் மற்றும் இன்னும் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்த சென்னை மாகாணம் வேர்ல்டு லெவலில் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சென்னை நகரம் ஒரு மாநகரமாக உருவாகுது. முன்னாடி பார்த்த அந்த பழைய கிராமங்கள் எல்லாமே ஒன்றிணைச்சு ஒரு நகரமாக அது மாறுது. அதற்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ரயில்வே திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்தை கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த சென்னை மாகாணத்தில் ஆடை உற்பத்தி, தோல் உற்பத்தி எல்லாமே அதிகமாகுது. இப்படியெல்லாம் தொழிற்சாலைகள் உருவாகிறதுனால ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ரயில்வே லைனையும் இவங்க அமைக்கிறாங்க. இதனால தென் மாவட்டத்திலிருந்து ஏராளமான மக்கள் வேலை தேடி சென்னை நோக்கி படையெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. எல்லா ஆட்சியும் இந்தியன் கவர்மெண்ட் கையில் போகுது. 1969 அன்னைக்கு ஆட்சி பண்ண அண்ணாதுரை அப்படிங்கிறவரால் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் செய்கிறாங்க. அதன் பிறகு 1996 வருஷத்தில் மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை சென்னை அப்படின்னு பேர் மாற்றம் செய்கிறாங்க. இந்தியாவில் 3 பெரிய நகரங்களில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய சென்னை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கிராமத்திலேருந்து தான் அதோட வளர்ச்சியவே ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு இன்றளவும் ஒரு வாழ்வாதாரமாகத்தான் சென்னை இருக்குது. இவ்வளவையே நானே தென் மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு தான் என்னுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கியிருக்கேன். இதே மாதிரி யார் யார் எங்கெங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி சென்னை எல்லாருக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.